உங்கள் வாய்ஸ் ஆஃப் மகேஷ். வணக்கம் மக்களே. அதாவது பிக் பாஸ் சீசன் 8 அப்படின்னு சொல்லும் போதே பயங்கர சுவாரஸ்யம் இருக்கும். எதிர்பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் அப்படின்னு சொல்கிறத விட நிறையவே ஏமாற்றம் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைங்க. ஓகேவா? அது என்னமோ தெரியல, அந்த 8ஓட ராசியா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் விஜேஎஸ், அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னாலும் ஒரு நடிகராக அவரை நிறைய பேருக்கு பிடிக்கும், எனக்குமே சரிங்க. ஓகேவா? ஆனால் இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓடைய ஹோஸ்டாக, அதாவது இதை கம்பேர் பண்ணி தொகுப்பாளராக அவர் கொடுக்கும்போது அந்த விஷயத்தில் அவர் ரொம்பவும் சுவாரஸ்யம் கம்மியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோடைய டிஆர்பியே 1.5 கீழே போயிடுச்சுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது இன்னுமே அப்படிதான் இருக்குது. அதனால தான் என்னமோ தெரியல, இந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிரியேட்டிவ் யூனிட் இருக்கும் இல்லையா, லாஸ்ட் டைம் எந்த யூனிட் இருந்தாங்களோ அவங்கள கொண்டு வந்துட்டு இப்போ இருக்கிற யூனிட்டை வெளியில் தள்ளிட்டாங்க. அதாவது நம்ம வசூல்ராஜில் சொல்கிற மாதிரி பழைய பேஷண்ட்டை வெளியே அமிச்சிட்டு புது பேஷண்ட்டை உள்ளே கொண்டு வான்ற மாதிரி தான் ஆச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அவர் உள்ளே வரும்போது ரொம்ப சோகமாக, அப்படியே ரொம்ப டயர்டாக வந்துச்சா, சாட்டர்டே வந்துச்சா, சரி ஏதோ பேசிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி உள்ளே வராரு. அதுக்கேற்ற மாதிரி சாட்டர்டே எபிசோடும் ரொம்ப டல்லாக ஸ்டார்ட் ஆச்சு. அதில் ஒரே ஒரு விஷயம் சேவிங் கிரேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் சில விஷயமே சுவாரஸ்யமாக சொன்னாங்க. அதாவது இந்த எப்படிலாம் நடந்தது, ஓகே, ராணுவ எப்படிலாம் கிரியேட் பண்ணார் பிரச்சனையை, எப்படிலாம் ஒரு எபிசோடுக்குள்ளே பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ற விஷயத்த ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னதை மக்கள் எல்லாருமே ரசித்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? எனக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 8ல் இவங்க தான் ஃபேவரட் அப்படின்றது யாரும் இல்லை. ஆனால் இந்த டாப் கண்டஸ்டன்ஸாக யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முத்து, அதுக்கப்புறம் சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ஜாக்லின், ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவித்ரா, இவங்கெல்லாம் கொஞ்சம் டாப் கண்டெண்டர்ஸாக வரலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? பட் வாட் எவர் செட் அண்ட் டன், பிக் பாஸ் சீசன் 8 ரொம்பவுமே டல்லாக போயிட்டுருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நம்ம விஜய் சேதுபதி சார் அவர் தொகுப்பாளராக கொடுக்குற விஷயங்களை தெளிவில்லாமல் கொடுக்குறாரோ அப்படின்னு நிறைய இடங்களில் கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. ஓகேவா? நானுமே அதை அப்படி தான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், திரு கமலஹாசன் அவர்கள் இந்த பிக் பாஸ் சீசனை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் 7 வருஷமாக. அவர் பண்ணும்போது என்னென்னா ஒரு கிளாரிட்டி இருந்தது. அஃப்கோர்ஸ் நிறைய எபிசோடில் நம்மளுமே கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு சொல்லியிருப்போம். பட் இருந்தாலுமே இமீடியட்டாக அதை பஞ்ச் பண்ணி என்ன விஷயன்றதை பேசிடுவார். ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, கண்டஸ்டன்ஸை பேச விட்டு அவங்க பேசுகிறது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லுவார்னா, கரெக்டான அந்த கான்டெக்ஸ்ட் எடுத்து நீங்கள் இந்த விஷயங்கள் இப்படி பண்ணீங்க இல்லையா, பட் இது இப்படி பண்ணாமல் இப்படி தான் நீங்கள் அதை அப்ரோச் பண்ணியிருக்கணும், திஸ் இஸ் ஹவ் உங்களுடைய எமோஷ்னல் கோஷன்ட் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்வார். நிறைய விஷயங்கள் தான் படித்த விஷயங்களையும் கம்பேர் பண்ணி, தான் பார்த்த விஷயங்களை கம்பேர் பண்ணி, இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா வாழ்க்கையில் இப்படிலாம் போகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் இல்லை நமக்குமே நிறைய விஷயத்த புரிய வச்சு அவர் எடுத்துகிட்டு போவார். அந்த விஷயம் இந்த பிக் பாஸ் சீசன் 8ல் கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே பார்க்குற மாதிரி அவர்னா டக்குன்னு கண்டஸ்டன்ஸை கட் பண்ணிவிட்டு இவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு ஒரு வாரமாக பிக் பாஸை டெய்லி பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையப்படாதீங்க. யூடியூப்பில் போய் ஏதாவது ஒரு சேனலில் அவங்க எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிலாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் மண்டே டு ஃப்ரைடே நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வாங்க, சனிக்கிழமை எபிசோடில் உங்களுக்காக விஜய் சேதுபதி அவர்களே ரிவ்யூ பண்ணுவார். ஆமாங்க, நான் காமெடி பண்ணல, ஏன்னா அப்படி தான் இருக்குது எபிசோட் பார்க்கும்போது. அவர் ஒரு ஹோஸ்ட்டாக, அதாவது ஒரு காம்பேரராக அவர் நிறைய விஷயங்களை சொல்வாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவருமே மக்கள் மற்ற சேனல்லலாம் ரிவ்யூ பண்ணுற மாதிரி, இப்போ நான் ரிவ்யூ பண்ணுற மாதிரி அவருமே நீங்கள் இதை பண்ணீங்கல்ல, அது பண்ணாமல் நீங்கள் இதை பண்ணிக்கலாம்ல, நீங்கள் இது நல்லா பண்ணீங்க, நல்லா இருந்தது, நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி பண்ணீங்க, அது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளிஃபைடாக போயிட்டுருக்கிறதாக தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. இது மாறலை அப்படின்னா இந்த எபிசோட் மட்டும் இல்லைங்க, இனிமேட்டு வரக்கூடிய எபிசோட்ஸும் சரி, இந்த BB8மே படுத்துரும் அப்படின்ற ஒரு பரவலான பேச்சு இருக்குது. ஸோ இதனால தான் என்னமோ தெரியல, நிறைய இடங்களில் #comeback Indian போட்டு கமல்ஹாசன் சார் திரும்பி வந்தால் நல்லா இருக்குன்றாங்க. அவர் வேற ஒரு விஷயத்துக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியேறினாலும் இவங்க இதை திருப்பி நிலைநிறுத்தணும் அப்படின்னா இந்த பிக் பாஸை நடத்தக்கூடிய இந்த என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி நிச்சயமாக கமல்ஹாசன் சார்கிட்ட போய் பேசி அடுத்த வருஷம் அவர் தான் வரணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்கன்னா விஷயங்கள் மாறலாம். இல்லைன்னா இவங்க they have to change the way VJS talks to the contestants. மக்கள்கிட்ட பேசுது, நான் சொல்கிறது சரி தானே, ஆமாம் தானே அப்படின்னு நானுமே இப்போ ஆமாம் தானேன்னு சொல்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கிறது நல்ல விஷயம், பட் அதை வேறு மாதிரி பண்ணலாம்ன்றதும் இவங்க நம்ம கிரியேட்டிவ் டீம் இவருக்கு கொஞ்சம் கைட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவரே என்ன சொல்கிறாரு இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் நாங்கள் உங்ககிட்ட பேச மாட்டோம். இந்த நாங்கள் உங்ககிட்ட பேச மாட்டோம் அப்படின்றது
அவருடைய டாக் பேக் காதில் மாட்டிருக்காரு இல்லையா, அது வழியாக அவங்க சொல்லக்கூடிய அந்த லைனை இவர் இன்டர்பிரிட்டேஷனில் வாங்கி அவர் என்ன சொல்லலாம், நான் இனிமேட்டு உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லலாம். அது இல்லாமல் நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னா தெர் இஸ் நாட் அ குரூப், ஓகேங்களா. இவர் தான் வந்து தொகுத்து வழங்குறார். அப்போது அவர் தான் வந்து அதை பேச மாட்டேன்னு சொல்லணும். பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக வந்து கமலஹாசன் ரொம்ப ஈஸியாகவே அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவார். இவருக்கு இன்னுமே அந்த ஒரு பிடிப்பு வரலை, இல்லை பிடிக்காமல் பண்ணுறாரான்னு தெரியல, ஓகேவா. ஸோ வரதே கொஞ்சம் எனர்ஜி ரொம்ப கம்மியாக தான் வருது. அதுக்கேற்ற மாதிரி அவர் எனர்ஜி கம்மியாக தான் பேசுகிறாரு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கைத்தட்டல் மட்டும் நிறைய கைத்தட்டல் கொடுக்குறாங்க. அது எப்படின்னே தெரியல. சில கண்டஸ்டன்ஸ்க்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ சண்டே எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம அருண் கேப்டன்சியை வந்து ஃபீட்பேக் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து மஞ்சரி பேசுகிறாங்க, ரஞ்சித் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி கேப் இருந்தால் அவர் வந்து ரொம்ப கேப்னு அந்த துணி பின்னாடி மாட்டிருந்தார் இல்லையா, ரெட் கலரில், அது இருந்தால் ரெஸ்பான்சிபிளாக இருக்காரு, இல்லைனா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத மாதிரி இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜாக்லின்னு கேட்குறாரு. ஜாக்லின் அதே சொன்னாங்க, சார் கேப் இருந்தால் ரெஸ்பான்சிபிளாக இருக்காரு சார், இல்லைனா வந்து அவர் அந்த மாதிரி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது தீபக் அண்ணாவை பற்றி, அப்போ வந்து நான் வந்து அவர் வந்து என்கிட்ட பிஹேவ் பண்ணது வந்து கேப்டனாக பிஹேவ் பண்ணல சார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உடனே பிடிச்சிட்டு ஏமா கேப்டனாக பிஹேவ் பண்ணா இல்லையா அருண், நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இல்லை சார் நான் கேப்டனாக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு மாதிரி குழப்பமாக போயிட்டு இருந்தது. என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்களேன் இப்போ. ஓகே, ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப சில்லறத்தனமான விஷயங்களை தான் எடுத்து பேசுகிற மாதிரியே இருக்குது. ஓகே, இந்த விஜேஎஸ் அப்படின் போது விஜய் சேதுபதி அவர்கள், ஓகே, அவருக்கு சில விஷயங்களில் கண்டஸ்டன்ஸ்லேயும் விஜேஎஸ் அப்படின்னு வந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி பயஸ்டாக தான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் விஷால்னு வந்தால் ஒரு அப்ரோச் எடுக்கிறாரு, ஜாக்லின்னு வந்தால் ஒரு அப்ரோச் எடுக்கிறாரு, சௌந்தர்யான்னு வந்தால் ஒரு அப்ரோச் எடுக்கிறாரு, அதே எஸ்ல வந்துட்டு சாச்சனான்னு வந்தால் ஒரு அப்ரோச் எடுக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் சாச்சனா வந்து நைட்டோட நைட்டாக இந்த அரிசியெல்லாம் 2 கப் எடுத்து இந்த பாய்ஸ் டீமுக்கு போட்டாங்க. அதை வந்து அப்படியே எடுத்து ரொம்ப நல்லதுமா, நீ நல்லா பண்ண அப்படின்னு முதல்ல பாராட்டிடுறாரு. அப்புறம் பாராட்டினா மக்கள்லாம் திட்டுவாங்க, இது என்னதான் நீ பண்ணாலும் ஆனால் வந்து பிக் பாஸ் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இது அப்படின்னு சொல்லி அவங்க டாக் பேக்கில் சொன்னதை அவர் அப்படியே சொல்லிடுறாரு. ஸோ இதெல்லாம் என்னென்னா ஒரு லைவ்லினஸே இல்லை. ஓகே, ஏன் சாச்சனா இந்தமாதிரி பண்ணேன், இப்படி பண்ணக்கூடாது. இதே வந்து கமலஹாசன் அவர் பேசினா வச்சுங்களேன், சாச்சனா நீங்கள் செய்த இந்த தவறுனால் மற்றவர்களும் இதையே செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி அவர் டக்குன்னு அங்கே ஒரு பஞ்ச் ஒன்று கொடுத்து அவர் பயத்தை ஒன்று க்ரியேட் பண்ணல. இந்த எபிசோட்ஸில் இந்த BB8 பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் யாருக்குமே பயமே இல்லை. நம்ம ஃப்ரெண்ட் வராருப்பா இந்த வாரம் வீக்கெண்டு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுமே பிஹேவ் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ பிளண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரியான் கிட்டலாம் ரொம்ப பிளண்ட்டாக இருந்தார். நீ இனிமேல் பேசவே பேசாத அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதே மாதிரி சௌந்தர்யா கிட்ட ரொம்ப பிளண்ட்டாக பேசுகிறாரு. ஆனால் சில பேர்கிட்ட வந்துட்டு அவர் வந்து பிளண்ட்டாக இல்லாமல் பாலிஷ்டாக போயிட்டே இருக்கிறாரு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கனாலே இந்த BB8 வந்துட்டு நிறைய வந்து பயாஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அது இன்னுமே தொடரும் அப்படின்னு நினச்சோம்னா அதுதான் ரொம்ப பயமாகவும் இருக்குது. சௌந்தர்யாவை அநியாயத்துக்கு ரோஸ் பண்ணார்னு சொல்லலாம். அதே மாதிரி நாமினேஷன்ஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் வரக்கூடிய எல்லா சீசன்ஸுமே வந்து சாட்டர்டேஸில் கொஞ்சம் பேர் சேவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா சண்டேல சேவ் பண்ணுவாங்க. இவர் வர ஒரு பேட்டர்னில் சாட்டர்டேஸில் பெருசாக யாருமே சேவ் பண்ண மாட்டேங்கிறார். 1 or 2 பண்ணார்னா பெரிய விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சண்டே நிற்க வச்சு சண்டேல போய் இந்தமா நாமினேஷன்ஸ் வெளில போர்டு வச்சுருக்கேன், இல்லை இந்த நம்பர்ஸ் இருக்குது, அதை வச்சு பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ரியா வந்து எலிமினேட் ஆகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நேராக வந்துட்டு அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக தெர் இஸ் நாட் மச் ஆஃப் அன் இன்ட்ராக்ஷன் கூட சொல்லலாம், ஓகேங்களா. நாமினேஷன்ஸ் வந்து எலிமினேஷன் போகிற கேண்டிடேட்ஸே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நடத்திட்டு போவார் கமலஹாசன் அவர்கள். ஒவ்வொருமே வந்து திக்குன்னு, அதாவது கடைசி வரைக்கும் அதில் ஒரு பஞ்ச் இருக்கும், ஓகேவா. பட் இவரில் வந்து யார் போகிறான்னு முன்னாடியே தெரிஞ்சிடுது. அது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து என்னம்மா முடிச்சிட்டியம்மா, நீ வாமா எல்லாத்தையும் எடுத்து நீ வெளில வா அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாரு. ஸோ இது இப்படியே தொடர்ந்துட்டு போனால் விஜேஎஸ், ஐ எம் வெரி சாரி டு சே, உங்களுடைய ரசிகர்கள் என்ன மாதிரி பல பேருக்கு ஆஸ் அ தொகுப்பாளராக உங்களை பார்க்கும்போது, ஆஸ் அ ஹோஸ்டாக பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் வந்து டிசப்பாயின்மெண்ட் மட்டும்தான் பாக்கி இருக்கும். அப்புறம் வந்து #கம்பேக் இந்தியன் அவர்கள் அடுத்த வருஷம் வந்துட்டார்னா வேறு மாதிரி மாறும் அப்படின்றது நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பயஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதாவது ரூம்ஸ் எல்லாருமே பாய்ஸ் தனி கேர்ள்ஸ் தனி வச்சுருந்ததை இப்போ அழகாக ஸ்வாப் பண்ணிட்டாங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் சைடும் கேர்ள்ஸ் பாய்ஸ் சைடும் வந்துட்டாங்க. இதெல்லாம் போக நைட்டில் உட்காந்து திருட்டுதனமாக அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து இவங்களே வந்து பிரியாணி மாதிரி ஏதோ ரெடி பண்ணி மேகிலாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இது வந்து ஃபாலோயிங் அகேன்ஸ்ட் த ரூல்ஸ் தான். இப்போது அப்படி ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக போன இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஏதாவது பண்ணி அதில் ஒரு 2-3 பேர் எலிமினேட் பண்ணால் நல்லா தானே இருக்கும். ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலையே. அது பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது நம்ம முக்கியமான விஷயம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நாமினேஷனில் தப்பிச்சிட்டாங்க 2 பேர். அது யாருன்னா தீபக்கு தப்பிச்சாச்சு, ஓகேவா. அதே மாதிரி அன்ஷிதாவும் தப்பிச்சாச்சு. இதில் என்ன நடக்குது அப்படின்னா அன்ஷிதா வந்து
பாய்ஸ் ஆர் வெரி நைஸ், ஏய் நான் சொல்கிறதே கேளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் போய் பாய்ஸை வந்து நைஸாக பேசி ஷீ ரியலி காட் அவுட் ஆஃப் அ நாமினேஷன். வாட் எவர் இட் இஸ், இந்த வாரம் உண்மையிலேயே நாமினேஷன்ஸில் யார் வெளில போகிறான்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா ஆர்ஜே ஆனந்தி இஸ் பேக் இன் நாமினேஷன். அதே மாதிரி வந்து மற்ற ஆட்கள் நம்ம எல்லாருமே வேண்டிட்டு பார்த்துட்டு இருந்த ஆட்களும் வந்திருக்காங்க. பட் இந்த தடவை நாமினேஷன்ஸ்லேருந்து எலிமினேட் ஆகி போகிறது ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக இல்லாமல் உள்ள ஆல்ரெடி இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தால் கேம் இன்னும் சூடு பிடிக்கும். அதேமாதிரி வைல்டு கார்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த நம்மளுடைய தர்ஷா குப்தாவும் அதே மாதிரி வந்து ஆர்னவும் 2 பேரும் உள்ளே வந்தால் கேம் இன்னுமே சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வாரம் எப்படி போகுது அப்படின்ட்டு. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு மகேஷ்.